தைப்பொங்கலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப்பொங்கல் கோலாகல கொண்டாட்டம். மாடுகளை குளிப்பாட்டி சலங்கை, நெட்டி மாலை, புதிய மூக்கணாங்கயிறு அணிவித்து அலங்கரிப்பு. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடக்கிறது. 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 335 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்து பெரிய சூரியூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி. சிறந்த காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கு இருசக்கர வாகனம், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பரிசுகள் வழங்க ஏற்பாடு. கோலாகலமாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய இளம் காளையர்கள். சூப்பர் சூப்பர், அழகுடா, அற்புதம்டா, விட்டுறாத. மாடுபடி ஒரு படி எக்ஸ்ட்ரா படி. சூப்பர் வீரர், சூப்பர் காளை, சூப்பர். ஒரு படி அற்புதம்டா, விட்டுறாத. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் விஜய்க்கு கார் பரிசு. 2வது இடம் பிடித்த கார்த்திகிற்கு இருசக்கர வாகனமும், 3வது இடம் பிடித்த பாலாஜிக்கு பசுமாடு பரிசாக வழங்கி கௌரவிப்பு. அருமையான வீரர் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். டவுசரே அவங்க மாடுபடல, மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். வீரர் அமுக்கமுக அங்கு விடாதப்பா, வீரர் வெற்றி பெற்றார். எவராலும் அடக்க முடியாத காளையாக வலம் வந்த காத்தனேந்தல் காமேஷ் காளைக்கு இருசக்கர வாகனம் பரிசு. 2ஆம் இடம் பிடித்த வில்லாபுரம் கார்த்திக் காளைக்கு வாஷிங் மிஷின் பரிசு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 58 பேர் படுகாயம். காவலர் உட்பட பலத்த காயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. பார்த்து பாதுகாப்பா இருங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் திமுக பிரமுகர்களை தவிர்த்து மற்றவர்களின் காளைகளுக்கு அனுமதி மறுத்து விரட்டி அடிக்கப்பட்டதாக புகார். திமுக அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்களின் காளைகள் மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலும் திமுகவினர் அராஜகம் செய்வதை பார்த்து முகம் சுளித்த உள்ளூர் மக்கள். வெறுமனே தங்களது காளைகளை மட்டும் முதலில் அவிழ்த்துவிட்டு புகழ்பாடிய திமுகவினரின் இழி செயலுக்கு மக்கள் கண்டனம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்த புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவின் அரசு அம்மாவின் திட்டங்களை எல்லாம் திருடுவதைப் போலவே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு புகழையும் அபகரிக்க முயலும் திமுகவினருக்கு பொதுமக்கள் கண்டனம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளையை அவிழ்த்துவிட்ட 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பரிசு வழங்கிய மாடுபிடி வீரர் விஜய். காளையை அடக்கியதற்காக வழங்கப்பட்ட பரிசை கொடுத்து வாழ்த்து. அலங்காநல்லூரில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முறைகேடாக டோக்கன். திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட காளை உரிமையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். பொங்கல் பண்டிகையொட்டி காரைக்காலில் நடைபெற்ற சாலையோர கலை நிகழ்ச்சி. கார்னிவல் திருவிழாவில் பங்கேற்று குதிரை வண்டி ஓட்டி அசத்திய அமைச்சர் சந்திர பிரியங்கா.
பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த கூட்டம். சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். சென்னையில் வெறிச்சோடி காணப்பட்ட முக்கிய சாலைகள். சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு நாளை 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். சென்னை மாநகர காவல் ஆணையர் தகவல். வாரிசு படத்தின் ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடியவாறு பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய கோவை அன்னூர் காவலர்கள் பாரம்பரிய முறையில் வேட்டி சேலை அணிந்து காவல் நிலைய வாயிலில் பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறுபள்ளி கிராமத்தில் களை கட்டிய எருதுவிடும் திருவிழா. 300க்கும் அதிகமான காளைகளை உற்சாகத்துடன் விரட்டி பிடித்த பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் நிலைய வாசலில் போலீசாரின் முன்னிலையிலேயே காதல் திருமணம் செய்த ஜோடி மீது தாக்குதல். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தஞ்சாவூர் அருகே கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த நபர். கட்டுமான கம்பி குத்தி உயிரிழப்பு. முறையான தடுப்புகள் அமைக்காமல் பணிகள் நடைபெற்றதே விபத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு. குமரி கடல் பகுதியில் வெளிநாட்டு கப்பல் மோதியதில் குளச்சல் பகுதி மீனவர்களின் விசைப்படகு சேதம். நடுக்கடலில் சிக்கி தவித்தவர்கள் பத்திரமாக மீட்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முகாமிட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். சாணமாவு உட்பட 10 கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை. எழுபத்தி பேரின் உயிரை பறித்த நேபாள விமான விபத்து. விமானம் விபத்தில் சிக்கிய இறுதி நிமிட காட்சிகள் வெளியீடு. நாட்டின் 8வது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆந்திரா தெலுங்கானாவை இணைக்கும் புதிய வழித்தடம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவினர் பிரம்மாண்ட பேரணி. பாதுகாப்பு கருதி முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம். இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க வகை செய்யும் ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை. மகாராஷ்டிராவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே சேலையில் தீப்பிடித்த சம்பவம். உரிய நேரத்தில் கவனிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தானும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள முடியும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு.
டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான குளிர் அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிகாலை நேரங்களில் அடர்பனிமூட்டம் நிலவும் எனவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணியை ஹெலிகாப்டரில் அழைத்து சென்ற ராணுவ வீரர்கள். கடும் பனிப்பொழிவால் ஸ்ரீநகரில் சாலைகள் பனியால் மூடப்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல். பாகிஸ்தானில் நிலவும் கடும் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் தவிப்பு. கோதுமை ஏற்றி சென்ற லாரியை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்ற மக்கள். ஒடிசாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா, இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் டிரா. கொடைக்கானலில் களை கட்டிய பொங்கல் திருவிழா. பறை இசைத்து வெளிநாட்டினர் உற்சாக நடனம். தூத்துக்குடியில் நள்ளிரவு இறைச்சி கடைகளில் அலைமோதிய கூட்டம். திருவள்ளூர் தினத்தை முன்னிட்டு இன்று இறைச்சி கடைகள் விடுமுறை என்பதால் முதல் நாள் இரவே முண்டியடித்த மக்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 335 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், என்ன நடந்துட்டு இருக்காங்க, விரிவா சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் 800க்கும் மேற்பட்ட காளைகள், 335 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளார்கள். இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கும் அதிகாலை முதலாகவே மருத்துவ பரிசோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காளைகளை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே மருத்துவ சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதே உடல்நிலையில் இருக்கிறதா என்பது குறித்தான மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. அதே போன்று மாடுபிடி வீரர்களை பொறுத்த மட்டிலும் மது உள்ளிட்டவைகள் ஏதேனும் அறிந்துள்ளன என்பது குறித்தான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் தலா 25 வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 10 சுற்றுகளாக இந்த போட்டியானது நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுகளும் 45 நிமிடங்கள் இந்த சுற்றுகளானது நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுகளிலும் 25 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்வார்கள். போட்டிகளை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்கான இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்காக பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. சிறப்பாக விளையாடக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் அதே போன்று மாட்டு உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு நிசான் கார் ஒன்றும், சிறப்பாக விளையாடக்கூடிய காளையுடைய உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதே போன்று பசுமாடு, பீரோ, கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசு பொருட்களும் வழங்கப்பட உள்ளன. போட்டியை பொறுத்த மட்டிலும் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டுடைய பெருமை என்னவென்றால் நிரந்தரமான வாடிவாசல், அதே போன்று நிரந்தரமான பார்வையாளர்கள் அமரும் பகுதியாக தான் இருக்கும். எனவே இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் வாடிவாசல் பகுதிகளில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்காக காலை சென்று விளையாடக்கூடிய அளவிற்கு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு மைதானமாக தான் இருக்கும். அந்த அளவிற்காக உற்சாகமாக பார்வையாளர்களுக்கு ரசிக்கும் அளவிற்காக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். எனவே தற்பொழுது அந்த வாடிவாசல் பகுதியில் இருந்து 100 மீட்டர் தூரத்திற்காக காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும்
சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேங்காய் நார் முழுமையாக பரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் தற்பொழுது அந்த ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டி கொண்டிருக்கிற காட்சிகளை காணலாம். இரண்டு பக்கமுமே பார்வையாளர்கள் புடைசூழ இந்த மைதானமானது நிரம்பி காணப்படுகிறது. சரியாக 8 மணிக்காக போட்டி தொடங்க உள்ள நிலையில் முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் தற்பொழுது இந்த களத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். 8 மணிக்காக மாடுபிடி வீரர்களுக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்ட பின்பாக அந்த போட்டியானது தொடங்கும். காவல்துறையை பொறுத்த மட்டிலும் தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் முழுவதுமாக இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டுதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் அதிக அளவிற்கான மாடுகள் வரக்கூடிய நிலையில் இந்த ஒரே இடத்தில் மாடுகள் குவியும் போது ஒரு பார்வையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முழுமையாகவே பார்வையாளர்கள் கொண்டாடக்கூடிய ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாக தான் இந்த போட்டி அமையும். மருத்துவ குழுவை பொறுத்த மட்டிலும் 160 மருத்துவர்கள் செவிலியர் அடங்கிய அந்த குழுவானது மருத்துவ பரிசோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 ஆம்புலன்ஸ்கள் அதேபோன்று தீயணைப்புத்துறை வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டோக்கன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு காளைகளுமாக அவித்து விடப்படும் என நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. அதே போன்று இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வரக்கூடிய காளைகள் அனைத்துமே முழுமையாக வாகன சோதனை சாவடியில் அதற்கான அனுமதி சீட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த அனுமதியானது வழங்கப்பட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். முதல் சுற்றில் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்க இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து கொள்ள வந்திருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியா தான். ஏற்கனவே நீங்க ஆன்லைன் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இப்போ ஏற்கனவே போட்டிகளை கலந்துருக்கீங்களா? ஏற்கனவே கலந்துருக்கோம், 2 தடவை கலந்துருக்கோம், இது 3ஆவது தடவை. முதல் சுற்றுல வந்திருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சி? ரொம்ப மகிழ்ச்சி தான். நிச்சயமாகவே மிகுந்த எதிர்பார்ப்போடு தங்களது திறமையை காளையிடம் வெளிப்படுத்தி பல்வேறு பரிசு பொருட்களை கடந்து தங்களது வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தற்பொழுது அந்த மாடுபிடி வீரர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ள நிலையில் அந்த மாடுபிடி வீரர்களும் சரி பார்வையாளர்களும் விழா கமிட்டியினரும் தயாராக இருந்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உறுதிமொழி ஏற்புடன் இந்த போட்டியானது தொடங்க உள்ளது. ஜனனி, இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் வேளாண் தொழிலில் உழவர்களுக்கு உறுதுணையாக நின்ற கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம். அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி வர்ணம் தீட்டுவர். மேலும் சலங்கை, கழுத்துப்பட்டை, நெட்டி மாலை, மலர்கள், புதிய மூக்கணாங்கயிறு உள்ளிட்டவற்றை மாடுகளுக்கு அணிவித்து அலங்கரிப்பர். பின்னர் பொங்கலிட்டு வழிபட்டு மாடுகளுக்கு வழங்கி மகிழ்வர். அதன்படி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் 2வது நாளான இன்று தமிழகம் முழுவதும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் இந்த பொங்கலையொட்டி பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு உட்பட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இதனால் தமிழகமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 335 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவதோடு மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட உள்ளது. போட்டி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு சுற்றுக்கும் தலா 25 மாடுபிடி வீரர்கள் வீதம் 45 நிமிடத்திற்கு ஒருமுறை ஒரு சுற்று நடைபெறவுள்ளது. முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு கார் மற்றும் சிறந்த காளை உரிமையாளருக்கு பைக் ஆகியவை முதல் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறப்பாக களம் காணும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பைக், தங்கக்காசு, லேப்டாப், குக்கர், LED டிவி, ஃப்ரிட்ஜ், தங்கக்காசு, சைக்கிள், பீரோ போன்ற எண்ணற்ற பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப்பொங்கல் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் இன்று காலையிலேயே மாடுகளை குளிப்பாட்டி தற்போது மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முன்னீர் பள்ளத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் நேரடி தகவலை கேட்போம். வணக்கம் செல்வராஜ், மாட்டுப்பொங்கல் அங்கு எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க.
தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த மாட்டு பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் இருப்பது நெல்லை மாவட்டம் முன்னேற்பள்ளத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கிறோம். இந்த காலையிலே மாடுகளை அங்கு உள்ள வாய்க்கால் மற்றும் வீடுகளில் குளிப்பாட்டி அதன் பிறகு அந்த கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அதற்கு சந்தனம் போட்டு ஆயுதங்கள் வைக்கப்பட்டு அந்த மாட்டு பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் பெண் குழந்தைகள் திருமணம் ஆகக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தாலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த மாடுகள் இருப்பது வழக்கம். என்றால் அந்த மாடுகளை அடக்கினால் மட்டும்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாகவே ஒரு ஐதீகமாக இருந்துள்ளது. இதே போன்று பல்வேறு தொடர்ந்து மாட்டுப் பொங்கலை வரவேற்கும் விதமாக முன்னீர்ப்பாளையத்தில் பல நாட்டு மாடுகள் மிக அதிகமாக அதிகமாக உள்ள பகுதியாகும். எனவே இந்த காலையிலிருந்தே திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பெரிய சூரியூர் கிராமத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நற்கடல் குடி கருப்பண்ணசுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான காளைகள் பங்கேற்றுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கருப்பண்ணசாமி கோவில் காளையும் அடுத்து அம்மன் கோவில் காளையும் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து போட்டியில் பங்கேற்கும் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து அவிழ்த்து விடப்படுகின்றன. பிடிபடாத சிறந்த காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் முதல் பரிசாக இருசக்கர வாகனமும், இரண்டாவது பரிசாக ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தங்க மோதிரம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. பார்வையாளர்களின் வசதிக்காக குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொன்று தொட்டு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டும் பொங்கல் தினத்தையொட்டி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் விளையாட்டு வழக்கமான உற்சாகத்துடன் அரங்கேறியது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த விளையாட்டில் 600 காளைகள் களமிறக்கப்பட்டன. அவற்றை அடக்குவதற்கு 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலில் திரண்டனர். முதலில் கோவில் காளை கட்டவிழ்க்கப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலில் துள்ளி பாய்ந்தன. அவற்றை அடக்கும் வீர விளையாட்டில் இளைஞர்களும் களமிறங்கியதால் அதனை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. சுமார் 50 மாடுபிடி வீரர்கள் களமாடி அவற்றை அடக்க பாய்ந்தனர். மதுரை ஜெயஹின்புரத்தை சேர்ந்த விஜய் என்ற மாடுபிடி வீரர் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்ட விஜய்க்கு 7 லட்சம் ரூபாய் நிசான் கார் பரிசாக அளிக்கப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக காரை பரிசாக வென்ற விஜய் பெருமிதத்துடன் கூறினார். இது 3வது டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேன் அவனியாபுரத்துல. 2020, 2021, 2023 வாங்கி. இது முன்னாடி பைக் எல்லாமே வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயை தொடர்ந்து அவனியாபுரத்தை சேர்ந்த கார்த்தி என்ற மாடுபிடி வீரர் 17 காளைகளை அடக்கி 2வது இடமும், விளாங்குடி பாலாஜி என்பவர் 13 காளைகளை அடக்கி 3வது இடமும் பிடித்தனர். சிறந்த மாடுபிடி வீரராக 2ஆம் இடம் பிடித்த கார்த்திக்கிற்கு இருசக்கர மோட்டார் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. 3ஆம் இடம் பிடித்த விளாங்குடி கார்த்திக்கிற்கு பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2வது பரிசு அவனியாபுரம் கார்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இருசக்கர
இருசக்கர வாகனத்தினை சிறந்த மாடுபிடி வீரர் அவனியாபுரம் கார்த்திக் அவர்கள் ஜல்லிக்கட்டில் சிறப்பாக விளையாடிய காளைக்கான பரிசை காளையின் உரிமையாளர் காத்தனேந்தல் காமேஷ் தட்டிச் சென்றார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான பரிசனை மதுரை காத்தனேந்தல் GM காமேஷ் அவர்களின் மாட்டிற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த காளை உரிமையாளர் GM காமேஷ். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு சைக்கிள், பீரோ, கட்டில், தங்க காசு, பசுமாடு போன்றவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. இதேபோல் யாருக்கும் அடங்காத காளைகளின் சார்பில் காளை உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பதினோரு சுற்றுகளாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. வாடிவாசலையொட்டி அமைக்கப்பட்ட காலரில் இருந்தபடி ஏராளமானோர் போட்டியை நேரில் கண்டு களித்தனர். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள், வெளியூர் பகுதி மக்கள் உள்ளிட்டோரும் ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்தனர். காளைகள் முட்டியதில் வீரர்கள், பார்வையாளர்கள் என சுமார் 58 பேர் காயமடைந்தனர். இந்த ஆண்டு ஆள் மாறாட்ட முறைகேட்டை தடுக்கும் வகையில் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் QR கோடுடன் கூடிய அனுமதிச் சீட்டு வழங்கப்பட்டது. பொங்கலையொட்டி நடைபெற்ற புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினரின் காளைகள் மட்டுமே கட்டவிழ்க்கப்பட்ட அராஜகம் அரங்கேறிய சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திமுகவினரின் இந்த அத்துமீறிய செயலுக்கு உள்ளூர் மக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி வழக்கம் போல் மதுரை அருகே உள்ள அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடக்கத்திலேயே விளையாட்டு குறித்து ஒளிபெருக்கியில் வர்ணனை செய்த ஒருவர் திமுக அரசின் முயற்சியாலேயே தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்ததாக மிகப்பெரிய பொய்யை கூறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழருடைய கலாச்சாரமான இந்த ஜல்லிக்கட்டு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் நடக்குமா நடக்காது என்று இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்பதை உறுதியோடு அளித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் அதன் பிறகு நாள் முழுவதும் திமுகவினர் நடத்திய அராஜகங்கள் அனைவரையும் முகம் சுள்ளிக்க வைத்தது. ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் திமுகவினரின் அத்துமீறல்கள் ஜல்லிக்கட்டில் அரங்கேறியபடி இருந்தன. இந்த போட்டிக்காக முன்னரே பதிவு செய்யப்பட்ட பல காளைகள் கட்டவிழ்க்கப்படாத நிலையில் திமுக பிரமுகர்கள், அமைச்சர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்ட காளைகளே வாடிவாசலில் களம் இறக்கப்பட்டன. இது அவனியாபுரம் மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. திமுக பிரமுகர்களை தவிர்த்து பிறருடைய காளைகள் அங்கிருந்து விரட்டப்படும் சூழலும் ஏற்பட்டது. போட்டி விதிகளை மீறிய இந்த அத்துமீறலுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள், உள்ளூர் திமுக பிரமுகர்கள் உள்ளிட்டோரும் உடந்தை என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை விதிக்கப்பட்ட போது அதை சட்ட போராட்டம் மூலமாக போராடி பெற்றது மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பது உலகறிந்த உண்மை என்ற நிலையில் பொங்கல் திருநாளின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் ஆளும் திமுகவினரின் அராஜகம் மண்மனம் கமழும் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கு பெரும் களங்கமாக அமைந்தது. மாண்புமிகு அம்மாவின் திட்டங்களையெல்லாம் திருடும் திமுக அரசு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு புகழையும் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக பலரும் தங்களது கண்டனத்தையும் அதிருப்தியையும் தெரிவித்துள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை ஏதோ தாங்கள் கொண்டு வந்தது போல் பெருமை பேசும் திமுக ஒட்டுமொத்த தமிழினமே கொண்டாடும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டிலும் குடும்ப அரசியலை புகுத்துவதாக நடுநிலையாளர்கள் தங்களது மனவேதனையை வெளிப்படுத்தினர். காளையை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க கோரி சிறுவன் அடம் பிடித்து கண்ணீர் வடித்தது காண்போரை நெகிழ செய்தது. என்ன நடந்தது, எங்கே என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம்.
மதுரை அவனியாபுரத்தில் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கும் காட்சிகள்தான் இவை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் உடல் தகுதிக்கு பின்னரே வாடிவாசலுக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்த நிலையில் சிறுவன் ஒருவன் தான் வளர்த்து வந்த காளையை ஆர்வத்துடன் உடல் பரிசோதனை மையத்திற்கு அழைத்து வந்தான். யாராலும் அடக்க முடியாமல் அதற்கான பரிசு தனது வளர்ப்பு காளைக்கு கிடைக்கும் என்ற கனவுடன் வந்த சிறுவனுக்கு காத்திருந்ததுதான் அதிர்ச்சி. சிறுவன் அழைத்து வந்த காளையை பரிசோதித்த கால்நடை மருத்துவர்கள் காளை தகுதியற்றது என தெரிவித்தனர். ஆனால் தனது காளை மாட்டை வாடிவாசலில் களமிறக்கியே தீர்வேன் என திரும்பிச் செல்ல மறுத்து சிறுவன் கண் கலங்கி நின்ற காட்சி அங்கிருந்தோரை நெகிழச் செய்தது. ஒரு கட்டத்தில் சிறுவன் தனது காளையை அவிழ்த்துவிட முற்பட்டதால் திடுக்கிட்ட காவல்துறையினர் சிறுவனை விரட்டி திருப்பி அனுப்பினர். அடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உடல் தகுதி கொண்ட காளையுடன் வருமாறு அறிவுறுத்தியதால் வேறு வழியின்றி ஏமாற்றத்துடன் சிறுவன் திரும்ப நேரிட்டது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் குவிந்தனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி தற்போது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் விடுமுறையை கழிக்கவும் பண்டிகையை கொண்டாடவும் பலரும் சுற்றுலா தலங்களில் குவிந்து வருகின்றனர். சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் விழாவினை கொண்டாடி வரும் வேளையில் சென்னை வாசிகள் பலர் மெரினா கடற்கரையில் குடும்பங்களுடன் குவிந்தனர். குழந்தைகளுடன் கடற்கரைக்கு வந்த அவர்கள் மணலில் விளையாடியும் ராட்டினம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தொடர் விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தண்ணீர் வரத்து குறைந்து காணப்பட்டாலும் தொடர் விடுமுறை தினம் என்பதால் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம் முடிந்து ஊர் திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் குற்றாலத்திற்கு வருகை தருகின்றனர். தண்ணீர் குறைந்த அளவில் விழுவதால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து நீராட வேண்டிய நிலை உள்ளது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விடுமுறை தினங்கள் வருவதால் இந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. காரைக்காலில் நடைபெற்ற சாலையோர கலை நிகழ்ச்சியில் புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா குதிரை வண்டி ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் 4 நாள் கார்னிவல் திருவிழா நேற்று தொடங்கியது. விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். முன்னதாக சாலையோர கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் சந்திர பிரியங்கா குதிரை வண்டி ஓட்டி அசத்தினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ராமன்புத்தூரில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தலைகீழாக நடந்து உலக சாதனை படைத்த மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சேகர் என்ற சாதனையாளருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவர் சாலையில் தலைகீழாக நடந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார்.
ராமநாதபுரம் அருகே பட்டினம் காத்தான் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நூற்றுக்கணக்கானோர் தீப்பந்தங்களை சுழற்றி விளையாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக கிராமத்தின் மையத்தில் உள்ள மைதானத்தில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து வீர விளையாட்டுகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் இளைஞர்கள் தீப்பந்தங்களோடு சுழன்று விளையாடியது காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது. பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருகிறது. கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கும் பெரிய கோவிலை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து செல்கின்றனர். தற்போது பொங்கல் தொடர் விடுமுறை என்பதால் பெரிய கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் பெரிய கோவில் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கவியருவியில் நீர்வரத்து குறைந்ததால் அங்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ஆனைமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கவியருவிக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது பொங்கல் விடுமுறை என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் அருவியில் போதுமான நீர்வரத்து இல்லாததால் வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் அருவியை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணம், வாகன கட்டணங்கள் உள்ளிட்டவை அதிகம் வசூலிக்கப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சாலையோரம் கட்டப்பட்டு வந்த கழிவுநீர் கால்வாயில் விழுந்த நபர் கட்டுமான கம்பி குத்தி பரிதாபமாக உயிரிழந்தார். புளியம்பேட்டையில் சாலை விரிவாக்க பணிக்காக இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவ்வழியாக அதே பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் தான் பணியாற்றிய கும்பகோணம் மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சாலை மோசமாக இருந்ததால் அவரது வாகனம் கட்டுமானம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கழிவுநீர் கால்வாயில் நிலை தடுமாறி விழுந்தது. இதில் கட்டுமான கம்பி குத்தியதால் பலத்த காயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். எவ்வித முன்னெச்சரிக்கை அறிவிப்பு இன்றியும் முறையாக தடுப்புகள் அமைக்காமலும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.